வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரப்பயிர்களை தாக்கும் முக்கிய பூச்சிகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி பிரதீப் குமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. பாகல் சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை வெற்றிகரமாக மேற்கொண்டு பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராம வேளாண்மையாளர் எஸ் சங்கீதா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கிராம்பு. தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள உளுந்து விலை பற்றிய இடைக்கால சந்தை ஆலோசனை மற்றும் கத்தரி, வெண்டை ஆகிய பயிர்களுக்கான விலை முன்னறிவிப்பு குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. வேளாண் பயிர்களில் பல்வேறு பூச்சிகளும் நோய்களும் அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன. மேலும் பயிர்களில் விளைச்சல் பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டாலும் பூச்சிகளால் ஏற்படும் சேதம் பெரும் பங்கு வகிக்கிறது. பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை மேற்கொள்வதன் மூலம் மண் வளத்தை பாதுகாப்பதோடு விளைபொருள்களின் தரத்தையும் மேம்படுத்த முடியும். திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பாகல் சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து பயிற்சி பெற்று பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராம வேளாண்மையாளர் எஸ் சங்கீதா அவர்களை சந்தித்த போது நாங்கள் ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணின்னு இருந்தோம். அதில் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு லாபம் கிடைக்கல. அதனால் விவசாயமே எங்களுக்கு வெறுத்து போச்சு. ஒன்றும் லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேவிகே மூலிமா கேவிகேல அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கு போயிட்டு அங்கே அவங்க ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் பார்த்து எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. கேவிகே மூலிமா சொட்டு நீர் போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க 50% மானியத்தில் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சொட்டு நீர் போட்டு அதிலேருந்து விவசாயம் பண்ணோம். இப்போ சொட்டு நீர் போட்டு இருக்கிறதுனால ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணலாம். இதனால் தண்ணியும் மீதி ஆகுது. இப்போ சொட்டு நீர்ன்றதுனால 8 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டாலே போதும். மருந்து 2 கிலோ 3 கிலோ தான் நம்மளுக்கு காசும் மீதி ஆகுது. அதனோட மருந்து அதனுடைய செடியிலேயே நீரும் மருந்து அதனுடைய வேர்க்கட்டையே போகும்போது நம்மளுக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்குது. இப்போ பாகற்காய் ஒரு ஏக்கருக்கு 300 கிராம் இருந்தால் போதும். 300 கிராம் விதை போதும். அது ட்ரேவில் குழித்தட்டு முறையில் ட்ரேவில் போட்டு 15 நாள் கழித்து அதை எடுத்து நடவு செய்யணும். 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செஞ்சு செடி நட்டு அது செடி நட்டு ஒரு 20 நாள் கழித்து கொடி பிரிய ஆரம்பிக்கும்.
கொடியிலேருந்து பந்தல்லேருந்து ஒரு சணல் கட்டி தொங்க விட்டு அந்த கொடியில் கட்டி விட்டோம்னா கொடி வந்து மேலே ஏறதுக்கு 40 நாள் ஃபுல்லாக மூடிடும். அதுக்கப்புறம் காய் காய்க்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாவக்காய் நட்டு இருக்கோம். இது முடிஞ்ச உடனே இதுலேயே கோவக்காய், புடலங்காய் எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம். எந்த பயிர் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ சாதாரண முறையில் வந்து பாவக்காய் நட்டு இருந்தோம்னா, சாதா ட்ரிப்பு இல்லாமல் பந்தலில் நட்டு இருந்தோம்னா ஒரு 50,000 வரைக்கும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து மகசூல் இருந்திருக்காது. இப்போ சொட்டு நீருன்றதுனால மருந்து எல்லாமே அது வேருக்கு போகிறதுனால மகசூல் அதிகமாக கிடைக்கிது. இன்னும் இது வந்து இப்போ வந்து நாங்கள் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான் அனுப்புகிறோம். அங்கே வந்து ஒரு 40 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் வந்து எங்களுக்கு 40 ரூபா வரைக்கும் கிடைக்குது. பாவக்காய் வந்து நாங்கள் சாதாரணமாக நடவு செஞ்சால் எங்களுக்கு ஒரு 50,000 கூட கிடைக்காது. ஆனால் இப்போ சொட்டு நீர் மூலிமா பண்ணும்போது 1.5 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஒரு முறை சொட்டு நீர் போடுறோன்னா அதை வந்து 3 முறை 4 முறை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மருந்து விடும்போது அதை அடைச்சிச்சின்னா கூட ஆசிட் விட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். முன்னலாடி வந்து களை வெட்டினோன்னா வந்து உடனே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து களை வெட்டணும். இப்போ வந்து அப்படி இல்லை. தண்ணி எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால களை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வெட்டினா போதும். அதனால் நம்மளுக்கு வந்து ஆள் கூலி மீதி எல்லாமே மீதி. இப்போ ஒரு ஏக்கருக்கு களை வெட்டினோன்னா குறைஞ்சது 20 ஆள் இருக்கணும் சாதாவாக இருக்கும்போது. இப்போது சொட்டு நீரில் வந்து 5 ஆள் இருந்தாலே களை வெட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து பூச்சி 20 நாளைக்கு ஒரு முறை வந்து பூச்சி மருந்து அடிக்கணும். பொட்டு பொறி வந்து வச்சுருக்கோம். அது வந்து எதுக்காகனா அதில் ஒரு பசையை தடவி வச்சிட்டோம்னா பூச்சியெல்லாம் வந்ததுன்னா அந்த எல்லோ கலர் பார்த்தோன்னா செடியில் உட்காராமல் அந்த இனப்பொரியில் போய் உக்காந்துடும். அதுக்கு வந்து டேப்லெட் இதுவும் இருக்குது, இல்லை பசையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாகற்காயில் வந்து காய் வந்து ஷேப் வராது, காய் முடைக்கின்னு வந்துடும். அது வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த இனக்காவச்சி பொரியில் வந்து மீத்தேன் யூஜினால் என்ற இது வந்து 15 நாளைக்கு ஒரு முறை மாற்றி வைப்போம். ஒரு ஹெக்டருக்கு வந்து 25 இது இனப்பொறி காவச்சி வந்து வைக்கணும். இந்த மாதிரி எல்லா விவசாயம் வந்து பந்தல் வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பந்தல் நவீன முறையில் பண்ணால் எல்லோரும் அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். நிலவும் வானிலையால் மல்லிகை மொட்டில் மொட்டுப்புழுக்கள் அதிகளவில் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் 36 WSC மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். ரோஜா செடியினை கவாத்து செய்வதற்கு ஏற்ற வானிலை காணப்படுவதால் உடன் கவாத்து செய்து வெட்டப்பட்ட பகுதியில் போர்ட்டோ கலவையினை கொண்டு பூசவும். வரும் நாட்களில் வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதால் சம்பா நெற்பயிருக்கு ஜிங்க் சல்ஃபேட் 5% மற்றும் யூரியா 1% கலந்து தெளிக்கவும். ஜிங்க் குறைபாடு தொடர்ந்து தென்பட்டால் 15 நாட்கள் கழித்து மீண்டும் தெளிக்கவும். இரவை மஞ்சள் 155 நாட்கள் வயதில் இருப்பதால் கடைசி மேலுரமாக 1 ஹெக்டேருக்கு 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஸ் கலந்து இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். கார்னேசன் பயிரில் ஃபியூசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த டெபகனோசோல் 50%, ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ராபின் 25% கலவை மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கரைத்து வேர் பகுதியில் ஊற்றவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கிராம்பு. நறுமண பயிர்களில் கிராம்பு பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் பரவலாக சாகுபடி செய்யப்படுகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. வெப்பமண்டல பயிரான கிராம்பு நல்ல வெதுவெதுப்பான ஈரப்பதமுள்ள சூழ்நிலையில் நன்கு வளரும். மேலும் நல்ல வடிகால் வசதி கொண்ட ஈரம் காக்கும் தன்மை கொண்ட இலைமக்கு நிறைந்த மணல் கலந்த களிமண் கிராம்பு சாகுபடி செய்ய மிகவும் ஏற்றது. பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் மற்றும் டிசம்பர் வரை. பயிரிட ஏற்ற ரகங்கள் உள்ளூர் வகைகள். அறுவடை நட்ட 7 முதல் 8 ஆண்டுகளில் பலன் தர துவங்கும். பூக்கள் நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை தோன்ற ஆரம்பிக்கும். பூ பூத்த 4 முதல் 6 மாதங்களில் பூ மொக்குகள் பச்சையிலிருந்து இளம் சிவப்பாக மாறும் பொழுது அதே சமயம் பூக்கள் இதழ் விரிய தொடங்குவதற்கு முன்னர் பறிக்க வேண்டும். மகசூல் மரம் ஒன்றிற்கு 2 முதல் 3 கிலோ உலர்ந்த கிராம்பு கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற
agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள உளுந்து விலை பற்றிய இடைக்கால சந்தை ஆலோசனை மற்றும் கத்தரி, வெண்டை ஆகிய பயிர்களுக்கான விலை முன்னறிவிப்பு குறித்த தகவல்கள். உளுந்து விலை பற்றிய இடைக்கால சந்தை ஆலோசனை. இந்தியாவில் பயிரிடப்படும் பருப்பு வகைகளில் உளுந்து முக்கிய பயிராகும். பொருளியல் மற்றும் புள்ளியியல் அமைச்சகத்தின்படி 2015-2016 ஆண்டில் உளுந்து 39.6 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 22 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2014-2015 ஆண்டில் உளுந்து 4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 2.65 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம், திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகியவை உளுந்து பயிரிடப்படும் முக்கிய மாவட்டங்களாகும். இந்தியாவில் 2015-2016 ஆண்டில் மொத்த பருப்பு உற்பத்தி 17.06 மில்லியன் டன்கள் ஆகும். ஆனால் உள்நாட்டு நுகர்வு சுமார் 22 முதல் 23 மில்லியன் டன்களாக உள்ளது. எனவே உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு ஆண்டும் பருப்பு வகைகளை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. இந்தியா ஆண்டுதோறும் 1.5 மில்லியன் டன்களுக்கு மேல் உளுந்து உற்பத்தி செய்து அதன் முழு உற்பத்தியையும் நுகர்வு செய்கிறது. 2015-2016 ஆண்டில் ரூபாய் 89.7 கோடி மதிப்புள்ள உளுந்தை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. மியான்மரிலிருந்து மட்டும் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட உளுந்தின் மதிப்பு மற்றும் அளவு மொத்த இறக்குமதியின் முறையே 98.9% மற்றும் 90.8% ஆகும். மியான்மரை தொடர்ந்து வியட்நாம் அதிகளவு உளுந்தை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்கிறது. வர்த்தக மூலகங்களின்படி உளுந்து வரத்து மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து வர தொடங்கியுள்ளது. இவ்வரத்து அக்டோபர் மாதம் 2வது வாரம் வரை நீடிக்கும். கரீப் பருவத்தில் ஆந்திர பிரதேசத்தில் அதிக வறட்சி மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையால் உற்பத்தி குறைந்துள்ளது. இச்சூழலில் விவசாயிகள் ஏதுவாக முடிவுகளை எடுக்க கடந்த 15 ஆண்டுகளாக விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய உளுந்தின் பண்ணை விலையை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாடு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வின் அடிப்படையில் தரமான உளுந்தின் பண்ணை விலை இம்மாதம் கிலோவிற்கு ரூபாய் 64 முதல் 67 வரை இருக்கும். மேலும் அறுவடையின் போது, அதாவது டிசம்பர் 2016 உளுந்து விலை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கத்தரி மற்றும் வெண்டை விலை முன்னறிவிப்பு. கத்தரி. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் மதிப்பின்படி கத்தரி சாகுபடி 2015-2016 ஆண்டு இந்தியாவில் 6.48 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு 123.03 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த நிலப்பரப்பில் காய்கறி பயிர் மட்டும் 94.65 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு 1685.05 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதில் கத்தரி மட்டும் 53.88% பயிரிடப்படுகிறது. மேற்கு வங்காளம், குஜராத், நாகாலாந்து, சத்தீஸ்கர் மற்றும் பீகார் ஆகியவை கத்தரி பயிரிடப்படும் முக்கிய மாநிலங்களாகும். தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் கூற்றுப்படி 2014-2015 ஆண்டில் தமிழ்நாட்டில் கத்தரி சாகுபடி 0.11 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 1.05 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. திண்டுக்கல், கோயம்புத்தூர், தர்மபுரி, சேலம், தேனி, புதுக்கோட்டை, வேலூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கத்தரி அதிகளவில் பயிரிடப்படுகிறது. கோயம்புத்தூர் சந்தைக்கு கத்தரியின் வரத்து அதிகளவில் அதன் சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. வர்த்தக ஆய்வுகளின் அடிப்படையில் தற்போது கோயம்புத்தூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் சந்தைகளிடமிருந்து அதிகளவில் வரத்து வந்து கொண்டு இருப்பதாலும் சமூக பண்டிகை காலங்கள் தொடர்ந்து வருவதாலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கத்தரிக்கு நல்ல விலை கிடைக்க வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. விலை விவரம் மற்றும் வர்த்தக ஆய்வுகளின் முடிவில் கோயம்புத்தூரில் கத்தரியின் பண்ணை விலை அறுவடை சமயத்தில் கிலோவிற்கு ரூபாய் 20 முதல் ரூபாய் 23 இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெண்டை. இந்தியாவில் வெண்டை முக்கிய காய்கறி பயிராக 2015-2016 5.04 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு 53.06 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் அதிகளவில் வெண்டை பயிரிடப்படும் மாநிலமாக மேற்கு வங்காளம் முன்னிலை வகிக்கின்றது. அதைத் தொடர்ந்து குஜராத், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்கள்
வெண்டை உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழகத்தில் 2014-2015 வெண்டை சாகுபடி 0.08 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 0.56 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம், வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள் வெண்டை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கின்றது. ஒட்டன்சத்திரம் மற்றும் கோயம்புத்தூர் சந்தைகளில் வரத்து நவம்பர் மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறைவான மழையின் காரணமாக வெண்டையின் உற்பத்தி குறைந்து காணப்படுவதால் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இச்சூழலில் விவசாயிகள் நடவு முடிவுகளை எடுக்க ஏதுவாக கடந்த 13 ஆண்டுகளாக ஒட்டன்சத்திரம் மற்றும் கோயம்புத்தூர் உழவர் சந்தைகளில் நிலவிய வெண்டை விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. இதன் அடிப்படையில் அறுவடை சமயத்தில், அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வெண்டையின் பண்ணை விலையானது கிலோவிற்கு ரூபாய் 18 முதல் ரூபாய் 20 வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே விவசாயிகள் மேற்கூறிய சந்தை ஆலோசனைப்படி நடவு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224314005. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2920 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1760 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1840 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1740 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும், திருப்பூரில் குறைந்தபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1750 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் சேத்துப்பட்டில் குறைந்தபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1710 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 930 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 990 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2019 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1725 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2029 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்ச விலையாக 1469 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2739 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1410 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2813 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 3600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும், கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5800 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் குறைந்தபட்ச விலையாக 1750 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும், கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 600 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்ச விலையாக 4502 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4822 ரூபாய்க்கும்,
செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 4657 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6759 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சொரைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 8 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 17.5 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 89.9%, காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.8%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.2 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 384.4 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 884.1 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மரப்பயிர்கள் வளர்ப்பு சுற்றுச்சூழலுக்கான அடிப்படை மூலாதாரத்தை பாதுகாப்பதோடு பன்முக விளைபொருட்களையும் உற்பத்தி செய்கின்றது. மேலும் இதன் மூலம் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றது. இத்தகைய மரப்பயிர்களில் பல்வேறு பூச்சிகளும் நோய்களும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்துகின்றது. மரப்பயிர்களை தாக்கும் முக்கிய பூச்சிகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. பிரதீப்குமார் அவர்கள்.
மரப்பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மரப்பயிர்களை தாக்கும் பூச்சிகளை நாம் சில வகைகளாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, இலைகளை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள். இரண்டாவது, மரப்பட்டை மற்றும் தண்டு பகுதிகளை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை. மூன்றாவது, வேர் பகுதிகளை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள். ஒவ்வொன்றை பற்றியும் நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக இலைகளை தாக்கும் பூச்சிகள். உதாரணமாக தேக்கை பொறுத்தவரை தேக்கு நரம்பு இலைப்பூச்சி மற்றும் தேக்கு இலைப்புழு மிக முக்கியமானவையாகும். தேக்கு நரம்பு இலைப்பூச்சியை பொறுத்தவரை புழுக்கள் பருவமே சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்புழுக்கள் இலையில் உள்ள பச்சையத்தை சுரண்டி தின்னும். ஸோ அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா நரம்புகள் போன்று தோற்றமளிக்கும். பாதிக்கப்பட்ட இலைகள் நரம்புகளை போன்று தோற்றமளிக்கும். இலைப்புழுக்களை பொறுத்தவரை இலைகளை முழுமையாக சாப்பிட்டு சேதத்தை ஏற்படுத்தும். இலைகளை தாக்கும் புழுக்களை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? ஒன்று, விளக்குப்பொறி அமைத்தல். அந்துப்பூச்சியின் நடமாட்டம் பொதுவாக இரவு நேரங்களில் காணப்படும். விளக்குப்பொறி அமைப்பதன் வாயிலாக நாம் வளர்ந்த அந்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்தி கவர்ந்து அழிக்கலாம். இரண்டாவது, கலப்பு காடுகள். இப்போ தேக்கு எடுத்துட்டிங்கன்னா தேக்கு மட்டுமே பயிர் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த புழுக்களுக்கு உணவு எளிதில் கிடைத்துவிடும். அதனால் பாதிப்பு அதிகமாக காணப்படும். ஆகவே தேக்கு, தைல மரம், தீக்குச்சி மரம் இந்த மாதிரி கலந்து பயிரிடுவதன் வாயிலாக விவசாயிகள் பூச்சிகளின் சேதத்தை பெரிதளவில் குறைக்க இயலும். மூன்றாவது, வேப்பங்கொட்டை கரைசல் 5% என்ற அளவில் தெளித்தல். நான்காவது, வேப்ப எண்ணெய் 2 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் வாயிலாக நாம் இந்த இலைப்புழுக்களை பெரிதளவில் கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது, தண்டு துளைப்பான்கள் பொதுவாக தண்டு பகுதிகளில் துளையிட்டு சேதத்தை ஏற்படுத்தும். சேத அறிகுறிகள் பார்த்திங்கன்னா துளை காணப்படும். துளையின் அருகில் மரத்துகள்கள் காணப்படும். தண்டு துளைப்பான்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? தண்டு துளைப்பான்களை டைக்ளோர்வாஸ் என்ற பூச்சி மருந்தை 2 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து வைத்துக்கொள்வோம். பஞ்சை இப்பூச்சி மருந்தில் நனைத்து அந்த துளையினில் வைத்து களிமண்ணால் பூசி அடைக்க வேண்டும். மூன்றாவதாக, வேர் பகுதிகளை தாக்கக்கூடிய பூச்சிகள். இவற்றில் வேர்ப்புழுக்கள் மிக முக்கியமானவையாகும். பொதுவாக வேர்ப்புழுக்கள் நாற்றங்கால் பகுதிகளில் பெரிதாக சேதத்தை ஏற்படுத்தும். இவ்வேர்ப்புழுக்களை கட்டுப்படுத்த கார்போஃபுரான் குரணைகளை மண்ணில் இட்டு நீர் பாய்ச்சவும். இதன் மூலம் வேர்ப்புழுக்களை நாம் அழிக்கலாம். நான் மேற்கூறிய மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலமாக மரப்பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தி விவசாயிகள் பயன்பெறலாம். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. பிரதீப் குமார் அவர்களை 042542239 மற்றும் 04254222010 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 24/10/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பெருநகர காய்கறி தொகுப்பு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் தென்கரை கிராம பயனாளி கே. சிவராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மலை சவுக்கு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழி வளர்ப்பில் குளிர் மற்றும் மழைக்கால மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே. ராஜேந்திரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.